ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு இன்றைக்கான ஒன் ஷாட் சந்தோஷமான குடும்பம் ஒன் ஷாட் எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் போடுங்க. அண்டு நான் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, நான் லைவ் வரேன். அன்எக்ஸ்பெக்டடாக வருவேன். எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது, எப்போயாச்சும் வரேன். அண்ட் உங்கள் எல்லாருமே நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். நான் லைவ் கன்ஃபார்ம் வரேன்டா. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு மேரேஜ் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாமே பரன்னு போயிட்டுருக்கு. இப்போ அங்கே கரெக்டாக வந்து ஒரு பர்சன் தான், டே கிளம்பிட்டியா, சீக்கிரம் கிளம்புடா, உனக்கு தாண்டா மேரேஜ், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அங்கே ஒரு சவுண்டு. இப்பட்டே தான் கிளம்பிட்டா, ஏன் இப்படி கத்திட்டுருக்கு ஜிமனா, ஊருக்கே கேட்கணுமா? நீ கிளம்புறத பார்த்தா அம்மா வரிசைக்கு வந்துடுவ போலடா, சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு ஜிமினா தான் அங்கே கத்திகிட்டு இருக்க. இப்பட்டே தான், டேய் ஜிமினா கத்தாத, ஏறுடா, அவன் கூப்பிட்றதுக்குள்ளாட்டியும் நீ கூப்பிட்டு எனக்கு டென்ஷன் ஆக்காத, வாய மூடு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்னா தான், டேய் சீக்கிரம் வாடா, அங்கே ஃபாதர் கத்திகிட்டு இருக்காரு, இன்னும் பிரைடு வரலையா அப்படின்னு கத்திகிட்டு இருக்காரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேவோட அம்மா வந்துட்டு, டே இங்கே பாரு, உன்னோட ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கோ சரியா, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, உனக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினைக்கிறேன், எல்லாமே நான் உனக்கு சொல்லிட்டேன், அதனால் அவரை நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு டேவோட அம்மா சொல்லிகிட்டு இருக்க. இப்படியே தான், அம்மா ஆல்ரெடி இது எத்தனாவது அட்வைஸுன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் இதே அட்வைஸ் தான், எனக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து இதே அட்வைஸை சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா, நான் ஒரு நாளில் தான் பார்த்துப்பேன், நீங்கள் அம்மா இதே போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ டேவோட அம்மா தான், இப்போ உனக்கு புரியாதுட்டே, போக தான் புரியும் அப்படின்னு டேவோட அம்மா சொல்ல. என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துப்பார், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கு போகிறீங்களா, என்னை டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி கத்திகிட்ருக்க. இப்போ ஜிவனா தான், என்ன ப்ராப்ளம் இங்கே, அங்கே ஃபாதர் எங்கே அவங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க, அங்கே ஆல்ரெடி மாப்பிள்ளை வந்து நின்னாச்சு, நீங்கள் தான் லேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. என்னது, அவர் வந்துட்டாரா? வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் போ. ஏன்னா 1/4 மணி நேரம் ஆச்சா, இதையும் முன்னாடி சொல்ல, இதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நீ வந்திருப்பியா, இப்போ சொல்கிறல்ல, போய் தொலை போ அப்படின்னு சொல்ல. இப்பட்டே தான், என்ன நினைப்பாருன்னு தெரிலையே, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்பட்டே தான் அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்க. அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க, டே ரொம்ப அழகாக இருக்காரு, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்பட்டே தான் அப்படி இறங்கி வர. இப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க ஒரு ஸ்டேஜில். அந்த பர்சன் லைட்டாக திரும்பி பார்க்க டே அங்கேயே நின்றுட்டாரு. இப்போ திவனா தான், டே கீழே இறங்கி போடா, இங்கே நின்னா என்ன அர்த்தம், போடா அப்படின்னு சொல்ல. இப்பட்டே கண்ணை சிமிட்டாம அந்த பர்சனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. 2 பேருக்கும் சரியான ஐ கான்டாக்ட். இப்போ கரெக்டாக ஜிம்னா தான், டேய் போதும் வா, விட்டா இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவா, வந்து தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக. இப்போ அந்த பர்சனும் அப்படியே லைட்டாக பார்த்தும் பார்க்காத மாதிரி லைட்டாக திரும்பி நிற்க. இப்பட்டே அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி ஷெயில நிற்க. இப்போ ஃபாதர் தான், மிஸ்டர் ஜியான் ஜங்குக்காக நீங்கள் மிஸ்டர் கிம் டேங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க. இப்போ ஜே தான், மிஸ்டர் ஜியான் ஜங்குக்காக நான் டேவை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் அப்படின்னு சொல்ல. இப்போ டே கிட்ட அப்படியே கேட்குறாங்க, மிஸ்டர் கிம் டேங்காகிய நீங்கள் ஜியான் ஜங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? மிஸ்டர் கிம் டேங்காகிய நான் ஜியான் ஜங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்ல. 2 பேருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் ஃபாதர்
அப்படின்னு 2 பேரும் கோரஸா சொல்ல, இப்ப அந்த ஃபாதர் தான் ரிங் எடுத்து குடுக்குறாரு. நீங்க 2 பேரும் ரிங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஜேகே தான் டேவோட கைய கேட்குறாரு. டே கைய குடுக்குறாரு. கை ஃபுல்லா அவ்வளோ ஷிவர் ஆகுது கை. இப்ப டே தான், ஐயோ நடுங்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ என்ன ஆகப்போதோ இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, இப்போ ஜேகே தான் டே எனக்கு ரிங் போடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் அப்படியே கையை நடுங்கிட்டே அப்படியே ரிங்கு போடுறாரு. ஸோ ரிங்கை போட்டோன்னே நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் என்னது கிஸ்ஸா அப்படின்னு ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சிட்ருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே லைட்டாக டேவை இழுத்து பிடிச்சி ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. டேனா அட்ரு ஷாக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சிட்ருக்க. இப்போ ஜேகே தான் அவங்க கிஸ் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணேன், நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, அண்டு கிஸ் பண்ணலனா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க, அதனால தான் நான் கிஸ் பண்ணேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல டே அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் அது அது எதுவும் தப்பாக நினச்சிக்கல ஜேகே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்கிட்ட, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இல்லை டே நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு ஒன்று இருந்திருந்தா 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்ட் உங்களை பற்றி எனக்கு புரியணும், என்னை பற்றி உங்களுக்கு புரியணும். அப்போ தான் நம்ம லைஃப் எப்பயுமே ஹாப்பியாக போகும். இந்த சண்டை சச்சரவெல்லாம் எனக்கு வேணான்னு நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும். ஆனால் நான் அவங்கள ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பேன். நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்பட்டே தான் அது சீக்கே நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு 11K தருவேன், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்டு இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் என்னை என்ன வேணால் பண்ணிக்கலாம். டே இங்கே பாருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அது மட்டும் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அண்ட் நம்மளுக்குள்ளே ஒரு பாண்ட் வரணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியாட்டே அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஓகே ஜிக்கி, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னாச்சு? ஏதாவது நினச்சி பயப்படுறியா? நான் விட்டுட்டு போயிடுவேன்னு? அப்படி இல்லை ஜிக்கி, எனக்கு இந்த மேரேஜ் பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது ஜிகே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் வீட்டை க்ளீன் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். அந்த வேலையை நான் பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது, அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வேலைக்கு கிளம்பும்போது உங்களுக்கு சேர்த்து சமைச்சிட்டு போகிறேன். இல்லை ஜிக்கி, நானும் வேலைக்கு போகிறேன். ஓகே டே, நீங்களும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஜேகே தான் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறாரு டேக்கு. டே என்ன வேணால் செய்யலாம், ஜேகே அதை கேட்கவே மாட்டார், டேவோட இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டாரு. இப்போ டே தான் என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, எல்லாமே என்னோட இஷ்டம்னு விட்டுட்டாரு, இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி வச்சினோ தெரியலை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஷையாகுது அப்படின்னு ஒரு மாதிரி டே தான் ஷைனஸில் இருக்கா. இப்போ ஜிம்னா தான் டே மச்சான் என்னடா முகத்தில் எல்லாம் பிங்காக இருக்கு அப்படின்னு கேட்க, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற போடா, ஏன்னா பிள்ளைக்கு வெக்கமோ, ஐயோ ஆண்டி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட. இப்போ டேவோட அம்மா தான் வந்துட்டு, என்ன ஜிம்னா சொல்லு, அது அவங்க பிள்ளைய பாருங்க அப்படின்னு சொல்லு. டேவோட அம்மா தான் டேவை ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, டே ஒரு மாதிரி ஷெய்யா ஒரு மாதிரி இருக்க. இப்போ டேவோட அம்மா தான்,
என்ன ஆச்சுட்டே? ஆ என்னது இது? அப்படின்னு கேட்க, அ அது ஒன்றும் இல்லை, அது அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கேன். இப்போ ஜிம்னா தான், ஆ பிள்ளைக்கு வெட்கம், ஆ வெட்கமா? டே உன் முகத்துல இந்த மாதிரி வெட்கத்தை நான் அம்மா கூட பார்த்ததில்லடா. அம்மா ஏம்மா ஜிம்னா கூட சேர்ந்துட்டு நீங்களும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக எனக்கு 2 பேரும் அப்படின்னு ஒரு மாதிரி குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இப்போ டேவோட மாதா, சரி சரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூல் டவுன் படுத்துகிறாங்க. இப்படியே கட் பண்ணி சீனை காரில் கட்டணுன்னா காரில் தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஒரு காரில் ஃபுல்லாக டேவோட ஃபேமிலி, ஜேகேவோட ஃபேமிலி, இன்னொரு காரில் டேவும் ஜேகேவும் மட்டும்தான். அங்கே வெளியே லைட்டாக மழை தூற மாதிரி ஒரு சிம்டம் காமிக்க. இப்போ டே தான் அப்படியே லைட்டாக ஜன்னலை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே அந்த ஜன்னலை இறக்கி விட இப்போ டே தான் அப்படியே கையை நீட்டி அந்த மலையை அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. டே வந்து மலையை ரசிக்கிறது, ஜேகே அப்படி கண் சிமிட்டாமல் ரோட்டை கூட பார்க்கல. டேவை தான் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்கேன். இப்போ டே தான் லைட்டை திரும்பி பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படி பார்க்குறாரு ரோட்டை. அப்படியே பிரேக் போட்டிருப்பாரு ஜேகே. என்னாச்சு டே? ஏன் இப்படி கத்துனீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுவீங்க? அப்புறம் எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிட போகுது, அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் அதான்ட்டே பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அது அது ஏன் சிக்கி இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லட்டே, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க. இவ்வளோ அழகாக எங்கே வச்சுருந்தீங்க? நீங்கள் மலையை ரசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த மலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அது சிக்கே, எனக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மலையில் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ அழகாக நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மலையில் நனைஞ்சி விளையாடுவேன் அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு மாதிரி குழந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான், அப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் போகல மாட்டேன் அப்படின்னு கேட்கப்பட்டே தான். அது வேணாம் ஜேகே, இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜே தான் டே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிகிட்டு போக. ஸோ 2 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ டே ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டே தான் மலையில் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ரசிக்கிறாரு. டே ஒன்று பண்ணுறது குழந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை. அழகு மட்டுமா, இவன் குணத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கான். எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, முகம் அழகு முக்கியம் இல்லை, மனசால தான் அழகு முக்கியம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவனுக்கு 2மே இருக்கு, முகமும் அழகாக இருக்குது, மனசும் அழகாக இருக்குது. இவனை நான் கலங்காமல் பார்த்துக்கணும், இவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜேகேக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ டே தான், ஜேகே போகலாமா? போகலான்ட்டே, உங்களுக்கு ஓகே தானே, போகலாம் தானே? போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா எனக்கு ஃபீவர் வந்துடும், போகலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ கட் பண்ணி வீட்டை தான் காட்டுறோம். அங்கே வீட்டில் ஜேகே, டே, 2 மெய்ட்ஸ், 3 பாடிகார்ட், அவ்வளோதான்டா, இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த மெய்ட்ஸ் தான், சார் வெல்கம் அப்படின்னு ஒரு மாதிரி போப் பண்ண. இப்போ ஜேகே தான், இருக்கட்டும், போய் சமைக்கிற வேலையை பாருங்கள், அண்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கணும், விருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு போக. இப்போ டே தான் ஒரு மாதிரி திரு நின்றுட்டுருக்க. இப்போ ஜேகே தான், வரியாட்டே அப்படின்னு கூப்பிட. இப்போ டே தான், ஜேகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜேகே பின்னாடி போயிட்டு அப்படியே அவங்க ரூமில் காட்டுறாங்க. ஜே தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி டவல் கட்டிட்டு வெளியே வர. டே அப்படியே பேந்த பார்த்துட்ருக்காரு.
என்ன சிஸ்டர்? ஐயா! ஐயோ! முடியல. ஐயோ! என் ஷர்ட் இல்லாம எவ்வளோ அழகா இருக்கான். ஆ! ஐயோ! முல்லையே அப்படின்னு டேவோட மனசுக்குள்ள என்னென்னமோ தாட்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜெயதான் டே எனக்கு அந்த ஷர்ட்டை மட்டும் எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே கீழே இறங்க பார்க்க இப்போ டே ப்ளாக் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க? பேண்ட்டு போட்டுட்டு போங்க கீழே. நான் இப்படியே பழகிட்டேனே, சரி உங்களுக்காக நான் பேண்ட்டு போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாருமே பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து போகிறாரு. மேட்ஸ் ரெடியா டின்னர்? ரெடி சார். நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றது தான் பாக்கி. ஆக்சுவலாக ஜேகே வந்து ஒரு மாதிரி ஷீவ்லெஸ் ஷர்ட் தானே போட்டுருக்காரு. கை ஃபுல்லாக அவ்வளோ டேட்டூஸ் தெரியுது வெளியே. இப்போ டே தான் ஐயோ கை ஃபுல்லாக தெரியுதே, அந்த லேடிஸ்லாம் ஜேகேவை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து டேக்கு ஸ்டார்டிங்லேயே பொசசிவ் ஆக இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை அப்படியே இழுத்து மடியில் உட்கார வைக்கிறாரு. இப்போ டே தான் ஜேகே எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்க. இப்போ ஜேகே தான் என்னட்டு பொசசிவ் ஆனீங்களா? நல்லா தெரிஞ்சது. இதுக்கே வா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குச்சு, என்னை விட்டுருங்க. சரி சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கலாம். சரி ஜிகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு டேக்கு. டேவும் அப்படி ஜேகேக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. 2 பேருமே சாப்பிட்டு அப்படியே பெட்ரூம் போகிறாங்க. பெட்ரூம் பார்த்தா ரெட் கலர் தீமு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டே தான் ஐயோ உள்ளே போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் உள்ளே வாங்கட்டே அப்படின்னு சொல்ல இப்போ தேவோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு ஜேகேவே. படுத்து தூங்குங்க, நானும் தூங்குறேன், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு தூங்க. இப்படிட்டே தான் என்னது அப்படின்னு ஒரு மாதிரி திருன்னு யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஜேகே லைட்டாக முடிச்சுட்டு என்னாச்சு டே படுத்து தூங்கலையா? தூக்கம் வரலையா? இல்லை எனக்கு பொடு எடுத்துகிற தூக்கம் வராது. சரி பரவாயில்ல, வாங்க டெரஸ் போகலாம். சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் போகிறாங்க. இப்போ ஜேகே தான் டே இன்னைக்கு நைட் ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல, அக்கா உங்களோட ரொம்ப அழகாக இருக்கு. ஜேகே என்ன சொல்கிறீங்க? என்னையோட அது ரொம்ப அழகாக இருக்கா? சும்மா சும்மா சொன்னேன் டே. எதை கம்பேர் பண்ணாலும் நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இப்பட்டே தான் ஜேகே என்ன சொல்கிறீங்க? எனக்கு வெக்கமாக வருது. டே நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் வெக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜேகே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி திக்கி திணறாரு. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்க. அவரு கூட பாஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டோரி மூலயமா சொல்லிகிட்ருக்க. இப்போ டே தான் அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே படுத்து தூங்க. இப்போ ஜேகே தான் எவ்வளோ அழகாக இருக்கா இந்த நைட் ஸ்கை, என்னோடய லவ்டு பர்சன் கூட ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த நைட் ஸ்கை அவ்வளோ அழகாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் 2 பேருமே வந்து கீழே வராங்க. கீழே வந்துட்டு அப்படியே சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கவுங்க ஒர்க்லாம் பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக ஒரு 1 month ஆஃப்டர் 1 month இப்போ டே தான் என்ன நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறாரு. அதெல்லாம் சுத்தமாக வந்து நடக்க முடியல, கண்ணு மங்கலாக தெரியுது. ஐயோ முடியல அப்படின்னு ஒரு மாதிரி திணறிக்கிட்டே இருக்கா.
இப்போ கரெக்டாக ஜேகே வந்து என்னாச்சுட்டே ஆ இப்படி நடந்து போகிறீங்க, என்ன ஆச்சு? ஏதாச்சும் ஹெல்த்தில் இஷ்யூவா? இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுக. இப்போ ஜேகே தான் டே என்னாச்சு என்னாச்சு கண்ணை முடிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தாண்டா காட்டுறோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் டேக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ டாக்டர் தான் இந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்க, அது நான் தான் சார். என்னாச்சு? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு குட் நியூஸ் தான். என்ன சார் குட் நியூஸ்? அது நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. என்னது? நான் 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 அப்பாவாக போகிறேன்னா? எனக்கு புரியல. அது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். அப்படியே டே கிட்ட ஓடி வராரு. டேவோட கை பிடிச்சிட்டு டே கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் லைட்டாக கண்ணை முழிச்சிட்டு ஜேகே என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, உங்கள் கண்ணில் நான் இன்ன வரையும் உங்கள் கண்ணீரை பார்த்ததே இல்லை, என்னாச்சு ஜேகே சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான் அமைதியாக இருட்ட, நான் சொல்கிறத நல்லா கேளு. அது நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. என்ன ஜேகே சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் அது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஜேகே உண்மையாவா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஜேகே, ஆனால் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேதை லைட்டாக அழுக. இப்போ ஜேகே அப்படி டேவை ஹக் பண்ணிட்டு சரி சரி எமோஷன் ஆகாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கேர் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் ஆல்ரெடி டேப்லெட்ஸு என்னென்ன கொடுக்கணும் அப்படிலாம் லிஸ்ட்டெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, எழுதி கொடுத்துருப்பாங்க ஜேகே கிட்ட. ஜேகேவும் அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கி வந்து டேவ் அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஜேகே வந்து டேக்கு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க. இப்போ 1 month ஸ்கிப் ஆகுது. ஸோ டே வந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டேன், எனக்கு வேணான்னு அடம் பிடிச்சிட்ருக்காரு. எல்லாம் ஜேகே எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக வருது, வேணாம் ஜேகே. டே சாப்பிட்டா தான் தெம்பு இருக்கும், அப்போ தான் பேபி வளரும், கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க டே. அது வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேணாம் ஜேகே, சாப்பிடுங்க டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே வந்து ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே போய் வாமிட் எடுக்க. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேவோட முதுகு தடவி கொடுக்க. இப்போ டே தான் முடியல ஜேகே, ரொம்ப டயர்டாக இருக்கும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவை அப்படியே கேரி பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு டே இப்படி நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பேபி எப்படி வளரும், அது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக வருது. சரி டே நான் போய் டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே கிளம்புறாரு. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு அதெல்லாம் விசாரிச்சுட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு டே இந்த டேப்லெட்டை போட்டுட்டு அப்புறம் சாப்பிடுங்க, வாமிட் வராது அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வந்து போட்டுட்டு அப்படியே சாப்பிட்றாரு. ஸோ சாப்பாடு எடுத்துக்கிட்டு இப்போ ஜேகே தான் சரிட்டே நீங்கள் பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, வீட்டில் மெய்ட்ஸ் பாடிகார்ட்ஸ் விட்டு தான் போகலாம், எனக்கு பெரிய ஒர்க் இருக்குது, நான் ஒரு 1 week ஆகும், சரியாட்டே நான் ஃபோன் பண்ணுறேன், ஓகே பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, ஓகேவா, லவ் யூ, மிஸ் யூ, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக. இப்போ டே தான் ஏன்னா 1 week ஆகுமா, இவர் கூட பேசாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னுட்டே தான் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த 1 week ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த இடைப்பட்ட 1 weekல
ஜேகேவும் டேவும் பேசிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. பட் டேவால் ஜேகே இல்லாமல் இருக்கவே முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் பேசுவார். ஜேகே நீ எப்போ வருவா, சீக்கிரம் வந்துடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுருப்பார். இப்போ 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஜேகே தான் அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்திருப்பாரு. ஜேகே அப்படின்னு பார்த்தோன்னே ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே, லவ் யூ ஸோ மச். டேய் சரி ஒன்றும் இல்லை, இங்கே தான்டா போனேன், 1 வீக் தான்டா போனேன், ஏன்டா இப்படி அழுகுற, ஜேகே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டுருக்க. இப்போ ஜேகே தான் சரி அழுகாத டே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஜேகே தான் டே இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்பில் தூக்கி உட்கார வைக்க. டே தான் ஜேகே என்ன அப்படின்னு கேட்க, இப்போ மட்டும் முகத்துலேருந்து இவ்வளோ ஸ்மைல் வருதுன்னு பாரு. டே இங்கே பாருட்டே, வயிற்றில் குழந்தை இருக்குடா, இப்படி நீ அழுதனா என்ன ஆகும், குழந்தையோட ஹெல்த் போயிடும்டா அப்படின்னு சொல்ல. என்ன உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்கு இப்படி அழுகணுமா பாரு, அப்புறம் ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சொல்லாதீங்க, என்னட்டே சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவை லைட்டாக திட்டிகிட்டு இருக்கேன். ஜேகே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறோம் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஜேகே தான் ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தூங்க வைக்கிறாரு. ஸோ கொஞ்சம் மந்த்தெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக டேக்கு டெலிவரி மந்த்து. இப்போ டே தான் ஜேகே எனக்கு பயமாக இருக்கு, ரொம்ப வலிக்குமாடா, அது அவ்வளோலாம் வலிக்காது, ஒன்றும் இல்லை சரியா, நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல, பயப்படாத ஓகேவா அப்படின்னு சொல்ல. வலிக்குது, என்னாச்சா, வலி வந்துச்சா லைட்டாக, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேக் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு மாதிரி டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ அந்த சைடு ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் காலு. இப்போ கரெக்டாக டேக்கு வந்து வலி வருது. ஜேகே வலிக்குது, ஜேகே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. டே அங்கே வலியில் துடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜேகே கரெக்டாக அங்கே வந்து டேவை கேரி பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படி கத்துறாரு. வலிக்குது ஜேகே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் இருக்கல, ஒன்றும் இல்லை, ஹோல்டான் ஒன்றும் இல்லை, கத்தாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. முடியல ஜேகே வாங்கிக்குது, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு பேபி க்ரையிங் சவுண்டு. இப்போ அந்த டாக்டர் தான் உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, மை பிரின்சஸ் உனக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இப்போ தான் ஜாரா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே ஓகே அப்படின்னு சொல்ல. இப்போ 2 பேருமே அப்படியே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கரெக்டாக குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க குழந்தைய எப்படி கேரி பண்ணிக்கணும்னு கூட தெரில, ஒரு மாதிரி தப்பாக பண்ணிகிட்ருக்க. அங்கே இருக்க கொஞ்சம் பேர்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜேகேவும் டேவும் அவ்வளோ அழகாக அந்த பேபியை பார்த்துக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பேபிக்கு ஒரு பேசுகிற வயசு. இப்போ ஜாரா தான் அப்படியே ஜேகே பார்த்து ஓடி வந்துட்டு டாடா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் எங்க ஜாரா இன்னொரு தடவை சொல்லு, டாடா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜாரா தான் டாடா
அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே அப்படியே ஜாராவை தூக்கி அப்படியே மடியில் வச்சுட்டு, "ஆ மை பிரின்சஸ்" அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா க்யூட்டாக கொஞ்சிகிட்ருக்காரு ஜாராவை. அப்படியே 3 பேருமே சேர்ந்து டிவி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகான ஒரு ரொமான்டிக் மூவி. ஜேகே, டே, நடுவில் சாரா அவ்வளோ அழகா அந்த 3 பேரும் அவ்வளோ அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஜாரா கூட அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடித்துக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் ரீசன். உங்களால் மட்டும்தான் நான் இன்னும் வரையும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கொண்டு வரேன். ஓகே, ரெக்வஸ்ட் வீடியோ நிறையா இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணுறேன். ஸோ இது பண்ணலக்கா அது பண்ணலக்கான்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்டா, ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே டைம் வேணும். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.